இன்று நமது ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றும் சிறப்பு விருந்தினர் ட்ரீம் தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். புதுச்சேரியில் பிறந்து தமிழ்நாட்டில் கடலூர் என்னும் மூன்றாம் நிலை நகரில் வளர்ந்தவர். ஒரு தன்னாக்க தொழில் முனைவோர் ஆன இவர் அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்களான HP மற்றும் செலட்டிகா ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். பின்னர் 2003ஆம் ஆண்டு தன் சொந்த நிறுவனமான ஆரஞ்ச்கேப் எனும் மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கிய திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் ஒரு முதல் தலைமுறை தொழில் முனைவோர் ஆவார். 2018இல் ட்ரீம் தமிழ்நாடு என்கிற திட்ட முன்வரவை வெளியிட்டு அதில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஒரு இலக்கை சொல்லி இருந்தார். அது மிக குறுகிய காலத்தில் இன்று தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இலக்காக மாறிவிட்டது. இந்த சிறப்புகளை கொண்ட திராவிட இயக்க அரசியலை கொண்டாடும் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களை திராவிட வளர்ச்சி என்கிற தலைப்பில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திராவிட மாதத்தில் என்ற நிகழ்ச்சியில் திராவிட வளர்ச்சி என்ற தலைப்புல என்னை அழைச்சதுக்கு மிகவும் நன்றி. குறிப்பா திரு TRV ராஜா அவர்களுக்கு எனக்கு சிறப்பான நன்றி. நேரடியாக சப்ஜெக்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். முதல்ல இந்த திராவிட வளர்ச்சி அப்படிங்கிற அந்த தலைப்புல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1960களில் தமிழ்நாடு இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவில் நான்காவது ஏழை மாநிலமா இருந்தது. அது இன்னைக்கு 2வது பணக்கார மாநிலமா மாறி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு பெரிய ஒரு மெகா அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலா அதாவது அந்த ஒரு டாப் லிஸ்ட்ல பாட்டம் 4th பொசிஷன்ல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு டாப் 2 பொசிஷன்ல நம்பர் 2 பொசிஷன்ல வந்திருக்குன்னா அது திராவிட மாடலோட அச்சீவ்மெண்ட், டிராவிடியன் குரோத்தோட அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறது சொல்றதுல நம்ம எல்லாம் மிக பெருமை அடையலாம். அதே சமயத்துல இது ஏதோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில, 1960களில் பீகார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட். ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு நமக்கு பீகார் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புவர் ஸ்டேட்டு, ரொம்ப ஏழையான ஒரு மாநிலமா தான் தெரியும். ஆனா 1960களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட் பீகார் அப்படின்றது, அந்த நிலைமையில இருந்த பீகார் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லைன்னா எப்படி ஒரு பாட்டம் மோஸ்ட் லிஸ்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு பீகார் தான் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. அதே சமயத்துல தமிழ்நாடு அது ஒரு மாற்று மாடல். அதாவது எப்படி ஒரு பாட்டம் லிஸ்ட்ல இருந்த ஒரு ஸ்டேட் இன்னைக்கு டாப் லிஸ்ட்ல வர்ற நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்ல வர்றதுக்கு முடியும் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியும் பொலிட்டிக்கல் வில்லும் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த டிராவிடியன் மாடல்ங்கிறது ப்ரூவ் பண்ணுது. இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் தமிழ்நாடு 2வது வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொன்னோம். ஆனா முதல்ல இருக்கிறது மகாராஷ்டிரா. ஆனா இந்த முதல்ல இருக்கிற மகாராஷ்டிரா கூட கிட்டத்தட்ட ஒரு அக்கௌண்டிங் ஃப்ராடுன்னு கூட நான் சொல்லுவேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கம்பெனிகளுடைய ஹெட் குவார்டர்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மும்பைல இருக்கும். மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மும்பைல இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபைலிங்ஸ், அக்கௌண்டிங், ஆனுவல் அக்கௌண்டிங் ஃபைலிங்ஸ் எல்லாமே மும்பைல நடந்துருது. அதே சமயத்துல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் மும்பைல இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியோட பங்குகளும் பாம்பேல தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அதனுடைய வர்த்தகம், அதுல வரக்கூடிய GST அது எல்லாமே மும்பைல அக்கௌண்ட் ஆயிருது. இந்தியாவில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல 38,000 இண்டஸ்ட்ரீஸ் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது தான் மகாராஷ்டிரா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஜென்ரலா மகாராஷ்டிரா தான் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட், இல்ல குஜராத் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது தவறு. தமிழ்நாடு தான் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். 38,000 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருக்கு. இது மகாராஷ்டிரா 28,000. நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கேப்பே ஒரு 10,000 இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் கொடுத்தீங்கன்னா கூட மகாராஷ்டிரா நம்மளை விட கம்மியான பெர் கேபிட்டா இன்கம்ல இருக்கு. ஸோ இப்படி எந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னாலும் மகாராஷ்டிரா நம்பர் 1 GDP ஸ்டேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ அது சரியான முறையில அக்கௌண்டிங் பண்ணோம்னா ஈவன் இன் GDP டேர்ம்ஸ் தமிழ்நாடு வில் பி த நம்பர் 1 ஸ்டேட் இன் இந்தியா.
ஸோ இதுக்கு மேலும் வலுவு சேர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் எப்பயுமே ஒரு டேட்டா அடிப்படையில பேசுறதுனால அந்த இன்னும் கொஞ்சம் சில டேட்டாஸ் எல்லாம் சொல்லலான் இருக்கேன். 1960களில், அதாவது ப்ரீ டிராவிடியன் ரூல், மகாராஷ்டிரா வந்து பர் கேபிட்டல் இன்கம் வந்து வருஷத்துக்கு 409 ரூபாய். வெஸ்ட் பெங்கால் வந்து அப்பெல்லாம் ஒரு வளர்ந்த மாநிலம். ஆக்சுவலா அவங்க வந்து நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தாங்க, 390 ரூபாய் வருஷத்துக்கு. குஜராத் வந்து தமிழ்நாடோட வளர்ந்த நிலைமையில இருந்துச்சு, 362 ரூபாய். தமிழ்நாடு வந்து 334. இந்த 4 பெரிய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே கம்மி. ஆனா இன்னைக்கு தலைக்கீழ இருக்கு இந்த நம்பர். தமிழ்நாடு வந்து பர் கேபிட்டா இன்கம் வந்து 2,50,000 ரூபாய். குஜராத் வந்து 2,10,000 ரூபாய். அது கூட குஜராத்ல கூட நம்ம அதுக்கு வருவேன் நானு. அப்புறம் மகாராஷ்டிரா வந்து குஜராத்தை விட கம்மியா இருக்கு, 2 லட்சம். வெஸ்ட் பெங்கால் வந்து 1,68,000 ரூபாய் தான். சோ இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு எப்படி ஒரு தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது 1960களில் பின்தங்கிய நிலைமையில இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நம்பர் 1 பொசிஷன்ல பர் கேபிட்டா இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட வளர்ச்சி அடையறதுக்கு வந்து இந்த டிராவிடியன் மாடல், எக்கனாமிக்கலி சொல்றது பாத்தீங்கன்னா டிராவிடியன் மாடல் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. ஏன்னா இது எல்லாமே டேட்டா வச்சு சொல்றோம், எதுவுமே வந்து நம்மளோட ஒப்பீனியன் கிடையாது. இது இன்னும் அக்யூரேட்டா பார்க்கணும்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 இண்டெக்ஸ் இருக்கு. பாவர்ட்டியில ஆரம்பிச்சு ஹங்கர்ல ஆரம்பிச்சு ஹெல்த், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையில ஒரு 16 இருக்கு. அதுல டாப் 10, அந்த 16ல இருக்கக்கூடிய டாப் 10 எடுத்துட்டீங்கன்னா பாவர்ட்டி, தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் 1 பாவர்ட்டி எலிமினேஷன்ல. அதே மாதிரி பசி பட்டினி எலிமினேஷன்ல நம்பர் 2 இன் பிக் ஸ்டேட்ஸ். ஹெல்த்ல வி ஆர் நம்பர் 3, எஜுகேஷன்ல நம்பர் 1, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில நம்பர் 1. இந்த மாதிரி அஃபோர்டபிள் கிளீன் எனர்ஜில வி ஆர் அகெயின் தேர் அந்த டாப். எக்கனாமிக் growthல நம்பர் 2, இண்டஸ்ட்ரியல் இனோவேஷன்ல நம்பர் 2, இன்இக்வாலிட்டி எலிமினேஷன் நம்பர் 1. இப்படி நீங்க எந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னாலும் we are either number 1, number 2 or number 3. அந்த எஸ்டிஜி ரேங்க் இது வந்து 2020 இண்டெக்ஸ். ஆக்சுவலா இப்ப நம்ம எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட முன்னேறி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் லாஸ்ட் 1 இயர்ல நடந்திருக்கு. ஸோ 2022 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா இந்த பொசிஷன் இன்னுமே நல்லா மாறி இருக்கும் அப்படின்னு தோணுது. எஸ்டிஜி ரேங்க் நாம தான், தமிழ்நாடு தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு இந்தியால எஸ்டிஜி ரேங்க்ல. ஆல்தோ மகாராஷ்டிரா ஜிடிபி ரேங்க்ல வந்து நம்பர் 1ல இருந்தா கூட எஸ்டிஜி ரேங்கிங்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் என்னன்னா தமிழ்நாடு. இது ஏன் எஸ்டிஜி ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் வந்து ஒரு கோணத்துலதான் ஒரு ஸ்டேட்டோட வளர்ச்சிய குரோத்த அளவிடும். ஆனா எஸ்டிஜி ரேங்க்ன்றது ஒரு 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஸ்டேட்டோட வளர்ச்சியை அளவிடுது. ஸோ அந்த 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது தமிழ்நாடு வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. எப்படின்னு சொல்ல கேட்டீங்கன்னா, மொத்தம் இருக்கிற 16ல 12 ஐட்டம், 16ல 12 ஐட்டத்துல வந்து தமிழ்நாடு கிரீன்ல இருக்கு, 3 எல்லோல இருக்கு, 1 ரெட்ல இருக்கு. ஆந்திர பிரதேசம் அடுத்தது இருக்கு, அது வந்து 11 கிரீனு. கர்நாடகா வந்து 3வது பொசிஷன்ல இருக்கு, 10 கிரீனு. மகாராஷ்டிரா வந்து 4வது பொசிஷன்ல இருக்கு, அது 9 கிரீனு. குஜராத் வந்து 5வது பொசிஷன்ல இருக்கு, அது 8 கிரீன் ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம மைண்ட்ல எப்படி பதிய வச்சிருக்காங்க ஜென்ரலா மீடியா நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து சரியான ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. ஏன்னா குஜராத் தான் ஏதோ ரொம்ப பயங்கரமா வளர்ந்து வர்ற மாநிலம் மாதிரியும், தமிழ்நாடு பின்தங்கிட்ட மாநிலம் மாதிரியும் ஒரு நரேட்டிவ் நம்ம மைண்ட்ல பதிய வச்சிடுறாங்க. சோ இந்த எஸ்டிஜி டேட்டா எடுத்து பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது வந்து தெளிவா தெரியும். என்னுடைய பர்சனல் ஆங்கிள் நான் எப்படி இதை பார்க்க விரும்புறேன்னா, ஒரு மாநிலத்தோடைய, ஒரு சமூகத்தோடைய, ஒரு இனத்தோட வளர்ச்சி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 விதமா பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு உணவு, இன்னொன்னு வந்து இருக்கிறதுக்கு இடம், ஷெல்டர், ஃபுட், ஷெல்டர், ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமி, என்டர்டைன்மெண்ட். இந்த 7 ஆங்கிள் பார்க்கலாம். ஃபுட், ஷெல்டர், ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமி, என்டர்டைன்மெண்ட். ஃபுட் எடுத்துட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் நம்ம அண்ணா வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னே தெரியும். காமராஜரை எடுத்து ஒரு படி அப்ப பஞ்சம், காமராஜ் பீரியட்ல வந்து அந்த காங்கிரஸ் பீரியட்ல பஞ்சத்துல இருந்து தமிழ்நாடு, சாப்பாட்டுக்கே உணவு கிடையாது, எலிக்கறி சாப்பிட்ட கதையெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ
அண்ணா வந்து ஒரு படிக்கு ஒரு அரிசி ஆவது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லி ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஃபுட் செக்யூரிட்டியில வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணி மேக் ஷூர் தட் தெர் இஸ் நோ ஃபுட் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. ரெண்டாவது வந்து ஷெல்டர். இன்னைக்கு வந்து மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷெல்டர் எப்படி ஒரு ஒரு ப்ராக்ஸி இண்டெக்ஸ் வச்சு பார்க்கலாம். இந்த ப்ராக்ஸி இண்டெக்ஸ் என்னன்னா அர்பனைசேஷன். அந்த அர்பனைசேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57% இன்னைய டேட்ல தமிழ்நாடு வந்து மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட். பை 2023 திஸ் நம்பர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ டு 60%. ஓகேங்களா? அப்புறம் ஹெல்த் எடுத்துட்டீங்கன்னா அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ ஆர் சிட்டிசன் டு டாக்டர் ரேஷியோ அப்படி சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. குஜராத்ல 2000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல 3700 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் பெனிட்ரேஷன் மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தாலே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து 250 பேருக்கு ஒரு டாக்டரை வந்து உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து நீட் மாதிரியான இந்த விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரேஷியோ எல்லாம் டைரக்டா நமக்கு அஃபெக்ட் ஆகும். நமக்கு டாக்டரை நம்மளால உருவாக்க முடியாது, ஹெல்த் கேர் கொடுக்க முடியாது. கடைசி கட்டத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹெல்த் கேர் போய் சேராது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாடு இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இது அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா எஜுகேஷன் எப்படி மெஷர் பண்றதுன்னா, ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவோம், லிட்ரஸி ரேட்டை வச்சு மெஷர் பண்ணிடுவோம். அந்த லிட்ரஸி ரேட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத படிக்க கையெழுத்து போட தெரிஞ்சுச்சுன்னா அது வந்து படிச்சவங்கன்னு கணக்கு எடுத்துருவாங்க. ஆனா ஒரு சரியான முறையில லிட்ரஸி ஒரு எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை நீங்க கணக்கெடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்னைக்கு வந்து இந்த ஜிஇஆர்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. இந்த 2018க்கு அப்புறம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த வார்த்தையை பிரபலம் பண்ண ஒரு விதமான கான்ட்ரிபியூஷன் என்ன சேரும்னு நினைக்கிறேன். இந்த ஜிஇஆர் வந்து தமிழ்நாட்டோட ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 51.4. இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 27. கிட்டத்தட்ட இந்தியாவோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடோடைய ஜிஆர் ரேஷியோ வந்து 100% பெட்டரா இருக்கு. ஓகேங்களா? இதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, சார் ஏன் சார் தமிழ்நாடு போயிட்டு நீங்க வந்து இந்தியாவோட கம்பேர் பண்றீங்க, பீகாரோட கம்பேர் பண்றீங்க, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க, சைனாவோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதையும் தான் கம்பேர் பண்ணி பாத்துருவோமேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஜிஆர் ரேஷியோ எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த ஜிஆர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா யுனெஸ்கோல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெஷரி எஜுகேஷன் ஒரு நம்பர் இருக்கு, ஹையர் எஜுகேஷன் ஒரு நம்பர் இருக்கு. ட்ரெஷரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரெஷரி எஜுகேஷன் என்னன்னா 12th முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணா கூட அது வந்து ட்ரெஷரி எஜுகேஷன்ல கவுண்ட் ஆயிரும். ஆனா ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம் போகணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 4 இயர் மாத்திரம் இல்லாம 3 இயர் ப்ரோக்ராம் நமக்கு இருக்கு. அதனால 3 இயர் ஆர் 4 இயர் ப்ரோக்ராம் இந்தியாவுக்கு வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன்ல கணக்குல எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டு பார்க்கும் பொழுது அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த 4 இயர் ப்ரோக்ராம் போறவங்க வெறும் 41% தான். ஆனா இந்தியால 3 இயர் ப்ரோக்ராமோ தமிழ்நாட்டுல 3 இயர் ப்ரோக்ராமோ 4 இயர் ப்ரோக்ராமோ போறவங்க 51.4%. சோ அத வந்து அப்படின்னா என்னன்னா, அமெரிக்காவோட ஹையர் எஜுகேஷனுக்கு போகக்கூடிய பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல இருக்கு. இதனுடைய பெருமை வந்து முக்கியமா திராவிட இயக்கங்களை போய் சேரும், இந்த டிராவிடியன் மாடல்ல போய் சேரும். இந்த டிராவிடியன் growthன்றது இதுதான். இது இன்க்ளூசிவான growth, எல்லாருக்குமான growth, கடைசி கட்ட மக்களுக்கு உண்டான growth. சோ சைனாவோட ஜிஆர் பாத்தீங்கன்னா 43%, அவங்களோட ட்ரெஷரி எஜுகேஷன் வந்து 53%. ஓகேங்களா? ஆக்சுவல் ஹையர் எஜுகேஷன் ஜிஆர் வந்து 43%. சோ இது வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இந்த 7 ஆங்கிள் பேசிட்டு இருக்கேன்: ஃபுட்டு, ஷெல்டர், ஹெல்த், எஜுகேஷன், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க தமிழ்நாட்டை தாண்டி ஒரு கார் எடுத்துட்டு நீங்க சவுத் இந்தியாவில் டிராவல் பண்ணீங்கன்னா, நான் எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்கேன். மீனிங் கிறிஸ் கிராஸா டிராவல் பண்ணியிருக்கேன் சவுத் இந்தியாவில் ஃபுல்லா. நார்த் இந்தியா பத்தி சொல்லவே தேவையில்லை. சவுத் இந்தியா இஸ் அட்லீஸ்ட் ஒரு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்த ஒரு ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா தான். சவுத் இந்தியாக்குள்ளாரே நீங்க தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டீங்கனாலே ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க பேசணும்னா 3 விஷயம் தான் நீங்க பார்க்கலாம்: ரோடு, டெலிகாம், எலக்ட்ரிசிட்டி. இந்த 3 எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வேற லெவல்ல இருக்கும் ஆக்சுவலா. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எக்கானமி.
இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்டரிஸ்ல 17% ஃபேக்டரிஸ் வந்து தமிழ்நாடுன்ற ஒரே மாநிலத்துல இருக்கு. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட 28 மாநிலங்களுக்கு மேல இருக்கு இல்லைங்களா? அந்த 28 மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்துல 17% ஃபேக்டரிஸ் வந்து ஒரே மாநிலத்துல இருக்கு. அதுக்குண்டான வளர்ச்சி வந்து கலைஞர் காலத்துல போட்ட அந்த திட்டங்கள், அந்த சிப்காட் மாதிரியான திட்டங்கள் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்ந்தாங்க. அது அப்புறம் அந்த எம்எஸ்எம்இஸை வந்து ப்ரொமோட் பண்ணது. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். அதனாலதான் கொரோனா காலத்துல வந்து எம்எஸ்எம்இஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணும்போது நிறைய ஒரு 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 ஃபியர் கிரை வந்துச்சு ஆக்சுவலா. சோ இந்த எக்கானமியை பத்தி இன்னும் டீப்பா பேசணும்னா, இந்தியாவில் உருவாகிற மொத்த லெதர்ல 30% தமிழ்நாட்டுல இருந்து மாத்திரமே உருவாகுது, ஒரே மாநிலமான தமிழ்நாட்டுல இருந்து. ஆட்டோமொபைல் செக்டரை பாத்தீங்கன்னா 25% ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. டெக்ஸ்டைல்ஸ் வந்து 19% டெக்ஸ்டைல்ஸ் மொத்த இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன்ல 19% தமிழ்நாட்டில் உருவாகுது. மொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல 18% தமிழ்நாட்டில் உருவாகுது. அதே மாதிரி மெஷினரியை பொறுத்தீங்கன்னா 15% தமிழ்நாட்டில் உருவாகுது. ஸோ அப்புறம் என்டர்டைன்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க இப்ப பாம்பே போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாலிவுட்ல இருக்கக்கூடிய மொத்த டெக்னீஷியனும் தமிழ்நாட்டுல இருந்து போற டெக்னீஷியன் தான். அவங்க வந்து ஸ்கிரீன்ல வர்றவங்க வேணா அங்க அந்த ஹிந்தி ஆக்ட்ரஸுமா இருக்கலாம், ஆனா ஃபுல் பேக் எண்டும் நாம தான் வந்து டாமினேட் பண்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து உருவான இளையராஜா ஏஆர் ரஹ்மான் போய் 2 ஆஸ்காரே வாங்கிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனல் பெனிட்ரேஷன் மாதிரி வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை. சோ இப்படி நீங்க எந்த ஆங்கிள் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த 7 ஆங்கிள் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஈக்விட்டபிள் growthன்னு சொல்லுவோம். அந்த ஈக்விட்டபிள் growth பல ஆங்கிள் வந்து எடுத்திருக்கு. என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் சரி, எக்கானமியா இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் இருந்தாலும் சரி. சோ எப்படி வேணா பார்க்கலாம். சோ இத பத்தி பேசும் பொழுது சில விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஒண்ணு, இந்த எக்கனாமிக் காம்போசிஷன் பத்தி நிறைய புரிதல் இருக்கு இதுல சரியா சமயத்துல. இப்ப வந்து சில தம்பிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே தமிழ்நாடு வந்து எல்லா அக்ரிகல்ச்சரை நோக்கி போகணும்ன்ற மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. பட் அது வந்து எவ்வளவு மிகப்பெரிய தவறான ஒரு புரிதல் அப்படிங்கறது நான் சொல்லணும்னு இந்த இடத்துல பாக்குறேன். ஒண்ணு, தமிழ்நாட்டோடைய எக்கனாமிக் காம்போசிஷன் பாத்தீங்கன்னா 20% தான் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது, இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து 35% கிட்ட வருது, இன்னொரு 45% சர்வீஸ் செக்டர்ல இருந்து வருது. சோ உலக அளவுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காவோட எக்கனாமிக் காம்போசிஷன்ல கிட்டத்தட்ட 80% சர்வீஸ் செக்டர்ல இருந்து வருது. சோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வளரக்கூடிய எக்கானமியும் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்து, இண்டஸ்ட்ரியலைசேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் சர்வீஸ் எக்கானமி நோக்கி போயிடுவாங்க. ஏன்னா சர்வீஸ் எக்கானமி மாத்திரம் தான் மிஷின் எல்லாம் பயன்படுத்தாம மனிதர்களுடைய மூளையை பயன்படுத்தி, உடல் இதை பயன்படுத்தி, அதனோட அறிவை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு எக்கானமி. அப்போ அதுக்குண்டான வேல்யூ வந்து மிகப்பெரிய அதிக லெவல்ல இருக்கும். சோ அப்போ இந்த டிராவலை நோக்கி ஆல்ரெடி தமிழ்நாடு முன்னோடியா போயிட்டு இருக்கும் பட்சத்துல நம்ம எல்லாத்தையும் திருப்பி அக்ரிகல்ச்சர் பக்கம் மாத்தி விட்டோம்னா தமிழ்நாடு பின்னோக்கி போயிடும். ஆக்சுவலா அந்த புரிதல் இல்லாம தவறான விஷயங்களை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு இஸ் நாட் அன் அக்ரி பேஸ்ட் எக்கானமி. தமிழ்நாடு வந்து 20% தான் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல, 80% நான் அக்ரிகல்ச்சர். சோ இதுல என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன்னா, இந்த 20% அக்ரிகல்ச்சர்ல ஆனா 43% லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க, நம்மளுடைய பீப்புள் ஜாப் ஃபோர்ஸ் வந்து அங்க ஒர்க் பண்றாங்க. சோ நம்ம இப்ப ஆக்சுவலா என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவே இந்த 20% அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 43% ஒர்க் ஃபோர்ஸை வந்து ரீடிப்ளாய் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் எக்கானமிக்கும் சர்வீஸ் எக்கானமிக்கு நம்ம ரீடிப்ளாய் பண்ணணும். அப்படி ரீடிப்ளாய் பண்ணோம்னா இங்க ஒரு 10% தான் வச்சுக்கணும், மீதி 30% ரீடிப்ளாய் பண்ணோம்னா தமிழ்நாடோட எக்கானமியை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்படின்னா என்னன்னா, நிறைய தொழில்கள் உருவாக்கணும், நிறைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கணும். அப்ப அந்த $1 trillion எக்கானமி நோக்கி நம்மளால போக முடியும். இந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து என்னன்னா, அக்ரிகல்ச்சர்ல நம்ம உருவாக்குறது வந்து ப்ரொடியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூஸ் நாம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸா மாத்தணும். அப்படி பாத்தீங்கன்னா அது இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு போயிடும். உதாரணத்துக்கு நீங்க பால் கறந்தீங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஆனா அந்த பாலையே எடுத்து மில்கி மிஸ்ட் மாதிரி ஒரு ஃபேக்டரி போட்டு அதுல வந்து நீங்க தயிரோ இல்ல வந்து வெண்ணெயோ இல்ல வந்து சீஸோ அந்த மாதிரி உருவாக்கிட்டீங்கன்னா தட் இஸ் நாட் அன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், தட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூஸ் டு ப்ராடக்ட்
ஃப்ரம் ப்ராடக்ட் டு சர்வீஸ் அந்த டிரான்சிஷன்ல நோக்கி நம்ம போக வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். இந்த புரிதலை நம்ம பல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. சோ இது தெரியாம சில சமயத்துல வந்து சில தலைவர்களும் சில தம்பிகளும் வந்து நம்மள மக்களையும் மிஸ்கைட் பண்றாங்க, நம்மளையும் வந்து அது ஒரு அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு இமோஷனல் டாபிக்ன்றதுனால அது ஈஸியா நாமளும் அதுல வந்து கொஞ்சம் ஹைஜாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து இந்த டிராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது உமன் அப்லிஃப்ட்மெண்ட் பத்தி பேசாம இந்த டிராவிடியன் மாடலை நம்ம என் பண்ணவே முடியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த உமன் அப்லிஃப்ட்மெண்ட் பத்தி சொல்லும் பொழுது இந்த ஜிஆர் பேசணும் இல்லைங்களா? இந்த ஜிஆர்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எப்படி தமிழ்நாடு மாத்திரம் இந்தியா ஆவரேஜை விட டபுளா இருக்கு, என்ன மேஜிக், என்ன மாயம், என்ன மந்திரம் இதுல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது காமெண்ட்ஸ் அப்போ ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம். அந்த டேட்டா எடுத்து போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த டேட்டா என்னன்னா, ஒரு சமூகத்துல ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமா இருக்கும். 50% ஆம்பளங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட சராசரியா ஒரு 50% பெண்கள் இருக்காங்க. நார்த் இந்தியாலயும் மத்த மாநிலங்கள்லயும் என்ன ஆகுதுன்னா, ஆண்களை மாத்திரமே மேல் படிப்புக்கு அனுப்புறாங்க. ஆக்சுவலா பெண்களை மேல் படிப்புக்கு அனுப்புறது இல்ல. அதனாலதான் இந்தியா முழுக்க அந்த ஜிஆர் ரேஷியோ தமிழ்நாடு ரேஷியோ விட பாதி இருக்கு. சரி, தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 50%. அதாவது 52% நம்ம வந்து இன்னைக்கு ஜிஆர்னு சொன்னோம்னா 52% பெண்களும் இருக்காங்க, 52% சரிநிகர் ஆண்களும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு 5 வருஷத்துல பெண்களோட ஜிஆர் ரேஷியோ ஆண்களோட ஜிஆர் ரேஷியோ ஓவர்டேக் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து உமன் அப்லிஃப்ட்மெண்ட்டை முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஃபினாமினல் லீடர். நம்ம இப்பதான் அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அவர் இல்லைன்னா இந்த டிராவிடியன் மாடலோடைய அடித்தளம் அவருடைய கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் டிராவிடியன் மாடலே உருவாகி இருக்கு. அந்த உமன் அப்லிஃப்ட்மெண்ட் வந்து அங்கதான் அதனுடைய அங்க ஆணிவேர் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, தந்தை பெரியார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நாம வந்து முதல்ல தமிழ்நாடு தான் வந்து உமன்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா வருஷல உமன் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ஒரு கலைஞர் பீரியட்ல எக்கச்சக்கமான வந்து சட்டங்கள் ஏற்றிருக்காங்க. உமன் ரைட்ஸ் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட், சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட், ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட், இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் உமன்ஸ் ஆக்ட், செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட், ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன். இப்படி வந்து ஏதோ கொஞ்சம் கிராஸ் டாக் இருக்கு, பேசுறவங்க மியூட் பண்ணிட்டு நல்லா இருக்கும். சோ தி கமிஷன் ஃபார் சதி பிரிவென்ஷன் ஆக்ட். இப்படி நீங்க உமனுக்கு உண்டான சட்டதிட்டங்களை ஏற்றுறதுல நாம வந்து மிகப்பெரிய லெவல்ல முன்னோடி மாநிலமா இருந்திருக்கோம். அடுத்தது வந்து இந்த முக்கியமான விஷயம், நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இந்த ஹெல்த் கேர் பொறுத்து. அதாவது ஐஎம்ஆர், இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவோம். அதாவது 1000 குழந்தைங்களுக்கு 30 குழந்தைங்க இந்தியாவில வந்து தவறி போயிடுது. ஆனா தமிழ்நாட்டுல மாத்திரம் அதுல 50% தான் ஆகுது. அப்ப கிட்டத்தட்ட 100% வந்து நம்மளோட ஹெல்த் கேர் எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த நம்பர் 0க்கு கொண்டு போகணும். அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுகள்லாம் இந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட 0 கிட்ட கொண்டு போயிட்டாங்க. சோ தமிழ்நாட்டிலையும் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல்லயும் நம்ம வந்து நம்பர் 1ல இருக்கோம். அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் நம்பர் 1ல இருக்கனால என்ன அர்த்தம்னா இது ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது, லிட்ரஸில ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாடோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.8 இருக்கு. ஓகேங்களா? அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து 2.1 இருக்கணும். நாம 1.8 தான் இருக்கும். அப்படின்னா என்னன்னா நம்ம பாப்புலேஷன் மாத்திரம் குறையுது தமிழ்நாட்டுல. பீகாரோட பாப்புலேஷன் ரேஷியோ வந்து 3.0ல இருக்கு. உத்தரப்பிரதேஷ் வந்து 2.4 இருக்கு. அப்பெல்லாம் அவங்களாம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அந்த ஸ்டேட்ஸ்லாம். இதனால நமக்கு வந்து இந்த எம்பிஸ் கான்ஸ்டிடுவன்சி ரீலிமிட்டிங் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 4-5 வருஷங்கள்ல இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா இது நம்ம மிகப்பெரிய நல்லது பண்ணியிருக்கோம். ஆனா அந்த நல்லதுனால சில வரக்கூடிய சில பிரச்சனைகள்ல ஒன் ஆஃப் த பிரச்சனை இது. அப்புறம் ஒரு சமூகத்தோடைய ஒரு மாநிலத்தோடைய உண்மையான வளர்ச்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கம் இன்இக்வாலிட்டி எந்த மாநிலத்துல எந்த சமூகத்துல கம்மியா இருக்கோ அந்த சமூகம் மிகவும் மகிழ்ச்சியான சமூகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். அப்படின்னா என்னன்னா ஒரு சமூகத்துல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே ஏழைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எல்லாருமே பணக்காரங்களாவும் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுல கொஞ்சம் பேர் மாத்திரம் பணக்காரங்களா இருந்து
இது கொஞ்சம் நிறைய பேர் ஏழைகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சமூகம் வந்து ஒரு சந்தோஷமான சமூகமா, ஒரு பீஸ்ஃபுல்லான சமூகமா இருக்காது. ஆனா இந்தியாவுடைய அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 1% ஆஃப் த பீப்புள் ஹோல்ட் 33% ஆஃப் த என்டையர் வெல்த் ஃபார் இந்தியா. ஆனா அதே டேட்டாவை நீங்க தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 60% பேர் வந்து கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்ல போய் சேரணும். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடா இருக்கிறதுக்கு காரணம் அங்க நிறைய பணக்காரங்க இருக்கிறது கிடையாது. அங்க வந்து அமெரிக்கா வந்து 90% கிட்ட மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்போ நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிடில் கிளாஸை உருவாக்குறது. ஸோ திராவிடியன் மாடல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அந்த மிடில் கிளாஸஸ 60% அளவுக்கு உருவாக்கி இருக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. ஒன்னு வந்து லா அண்ட் ஆர்டர். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டேட் இன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஓகேங்களா? அதே சமயத்துல டெஸ்பைட் பீயிங் நம்பர் 1 ஸ்டேட் இன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஜெயில் ஆக்குபென்சி ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து த லோவஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ ஜெயில் ஆக்குபென்சி ரேட் இஸ் லோவஸ்ட் பட் த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரேட் இஸ் ஹையஸ்ட். ஸோ தட்ஸ் அ ஃபினாமினல் திங் டு ஹேவ் இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா அந்த இது வந்து இட்ஸ் காரிலேட்ஸ் டு தி சிட்டிசன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஏன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலையை பார்த்து போவாங்க, சண்டை சச்சரவு எல்லாம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பிரச்சனையில போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதை வந்து இன்டைரக்டா குறிக்குது. ஸோ இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும்னா தமிழ்நாடோட வளர்ச்சியை பார்க்கணும்னா டிவி பெனிட்ரேஷன் எடுத்து பார்க்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் டிவி பெனிட்ரேஷன் வந்து 97% இருக்கு. ஸோ இது வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நான்லாம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எங்க வீட்டுல டிவி வாங்கும் பொழுது இந்த ஒளியும் ஒளியும்னு ஒண்ணு போடுவாங்க. அங்கெல்லாம் டிவி நிறைய பேர்ட்ட இருக்காது. எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளார வர முடியாது, வெளியில இருந்து ஜன்னல்ல இருந்து எல்லாரும் டிவி பார்ப்பாங்க. இந்த டிவிங்கிறது வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு உண்டான சாதனம் இல்லை. ஏன்னா டிவிங்கிறது பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தன்னை தானே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் மீடியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் பொலிட்டிக்கலா தமிழ்நாடு வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டா இருக்குன்னா அந்த டிவி பெனிட்ரேஷன் வந்து 97% இருக்கு. 97% கிட்டத்தட்ட 100%. ஏன்னா அழுத்தி சொல்றேன்னா பீகாரோட டிவி பெனிட்ரேஷன் வெறும் 26% தான் இன்னைய டேட்டுக்கு, 26%. தமிழ்நாடோட டிவி பெனிட்ரேஷன் வந்து 97%, ரைட்? க்ளோஸ் டு 100%. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் கலைஞர் டிவி. கலைஞர் டிவி வந்து அந்த காலத்துல வந்து எல்லார் வீட்டுக்கு கொண்டு போய் டிவியை கொண்டு போய் சேர்த்துருச்சு. So that's a phenomenal achievement again, one more time, right? So இன்னும் 2 விஷயங்கள் தமிழ்நாடு பத்தி பேசும் பொழுது இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது அடிக்கடி வந்து நம்ம மேல வந்து குற்றம் சாட்டக்கூடிய விஷயங்கள் 2 விஷயங்கள். ஒன்னு டாஸ்மாக், இன்னொன்னு வந்து கரப்ஷன். அது ரெண்டையும் பேசிட்டு நான் வந்து கொஸ்டின் ஆன்சருக்கு ஓபன் பண்ணலான்னு பாக்குறேன். இந்த டாஸ்மாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகேங்களா? Tasmac as a entity, if I'm right, it is either loss-making entity or a marginally profit-making entity. Tasmac என்ற ஒரு தனிப்பட்ட அந்த கம்பெனி. ஓகேங்களா? ஆனா டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து டாக்ஸ் ரெவென்யூ. ஓகே, அது வந்து டாஸ்மாக் இல்லாட்டினாலும் பிரைவேட்ல நீங்க கொடுத்தாலும் அந்த டாக்ஸ் ரெவென்யூ எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீங்க பிரைவேடைஸ் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் எடுத்து நடத்தினாலும் சரி, அந்த டாக்ஸ் ரெவென்யூ வர வேண்டியது வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த டாஸ்மாக் இருக்கிறதுனால ஏதோ தமிழ்நாடு வந்து குடிகார மாநிலமா மாறிட்டுதான் நம்மள எல்லாரையும் நம்மள வந்து இது பண்றாங்க. பட் ஆக்சுவல் பொசிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டேட் வைஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 16வது இடத்துல இருக்கு. டாப் 10ல கூட இல்ல, 16th பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டோட ஜிடிபி பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம வந்து $300 பில்லியன் இருக்கோம். அப்படின்னா என்னன்னா 2,40,000 கோடி என்னவோ வரும் இல்லைங்களா? $300 பில்லியன் 80 ரூபான்னு கணக்கெடுத்துனா 2,40,000 கோடி. டாஸ்மாக் வந்து 30,000 கோடி என்னமா வருது. கிட்டத்தட்ட 1.5% தான் தமிழ்நாடோட ஜிடிபியில டாஸ்மாகோடைய பர்சன்டேஜ். தமிழ்நாடு பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா கூட ஒரு சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ்ல வரும்.
சோ இவ்வளவுதான் அதனுடைய கான்ட்ரிபியூஷன். ஆனா என்ன ஒரு மாயை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடே டாஸ்மாக்னாலதான் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த மித்தெல்லாம் நம்ம டீமிஸ்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு முன்னாடி டேட்டா எடுத்துட்டு நம்ம சொல்லணும். இல்லைன்னா சும்மா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால நான் வந்து தண்ணி அடிக்கிறதையோ டாஸ்மாகையோ ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். பட் இதுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் நார்டிக்ஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இனிஷியலா பிரைவேடைஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கெல்லாம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டாஸ்மாக் மூலியமா வரக்கூடிய இன்கம் வந்து ஃபைனலி பிரைவேட்டுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து டாக்ஸ் பேயர் மணில இருந்து எடுத்து செலவு பண்ணி இருக்கிறதுனால நார்டிக்ஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா. சோ இதுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு மாடல் தான் இது. வந்து நாம வந்து ஏதோ நாம தான் புதுசா பண்றோம் அப்படின்ற மாதிரி நினைக்க தேவையில்ல. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு மாடல் அண்ட் தட் இஸ் வாட் we are also following. So இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கரப்ஷன். சோ கரப்ஷன் வந்து எப்படி நம்ம மைண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு தான் ஒண்ணு இருக்கிறதுலே கரப்ட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை. இந்தியாவில் டாப் 10ல தமிழ்நாடு 8வது பொசிஷன்ல தான் இருக்கு ஆக்சுவலா. அது நம்ம வந்து அதுல டாப் 10ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ். பட் நெவர்த்லெஸ் பட் பர்செப்ஷன் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நம்மள காலை பிடிச்சி இழுத்து நம்மள கீழே தள்ளி விடுறதுதான் எல்லாருடைய குறிக்கோளா இருக்கு. நம்ம தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதனுடைய பெருமையை பத்தி நம்ம பேசுறதை விட்டுட்டு அது ஏதோ 1-2 சில பிரச்சனை இருக்குன்னா அதையே முன்னிறுத்தி பேசி நம்மளுடைய மைண்ட் செட்டை, நம்மளுடைய கான்பிடன்ஸை, நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை குறைக்கிறதே வந்து நம்மளுடைய ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. இதெல்லாம் நம்ம டீமிஸ்டிஃபை பண்ணணும்னா we have to use data and basically kill all the myths. So இப்ப சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேட்டா அடிப்படையில என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடந்த 60 ஆண்டு காலத்துல 1967களுக்கு அப்புறம் டிஎம்கே பீரியட் வந்ததுக்கு அப்புறம் we only have Dravidian rule in Tamil Nadu, right? That itself is a big achievement. This has never happened in any other state in India, right? தமிழ்நாடு மாத்திரம் ஒரு தனி மாநிலமா, ஒரு நார்த் ஸ்டாரா, ஒரு விடிவெள்ளியா மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த டிராவிடியன் மாடல், இந்த டிராவிடியன் திராவிட வளர்ச்சி, டிராவிடியன் growth ஸ்டோரி, இதுதான் முக்கியமான காரணம். அந்த ஸ்டோரியோட அடிநாளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இன்க்ளூசிவ் growth, அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி. அது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், முக்கியமா படிக்கணும், எல்லாருக்கும் வந்து பர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறத விட பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய the broader data senseல பார்க்கணும்னா if you can improve the per capita income then that is better than even achieving the $1 trillion economy. So with that, let me take a pause and open up for questions. குமுதினி, நீங்க क्वेश्चंस ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், அன்பு என்பவரோட கேள்வி, திராவிட வளர்ச்சி என்கிற தலைப்பில் முக்கியமான 3 வளர்ச்சிகளை குறிப்பிடுங்கள். நம்ம அது டீடைல்டாவே பேசிட்டோம் ஆக்சுவலா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட வளர்ச்சியில வந்து முக்கியமான 3 தாண்டி ஒரு நிறைய விஷயங்கள், 10 விஷயங்கள் பேசிட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம திருப்பியும் சொல்றதா இருந்தா எஜுகேஷனை எடுத்துக்கோங்க, ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, எக்கானமி எடுத்துக்கோங்க, வேற என்ன நம்ம எல்லாம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் நம்ம நம்பர் 1ல இருக்கோம் ஆக்சுவலா. சோ அதனால இதுதான் முழுக்க நம்ம பேசினதே. ராஜேஷ் என்பவரது கேள்வி, பெங்களூர் ஹைதராபாத் வந்து பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு ஐடி வளர்ச்சி சென்னையில் ஏற்படுமா? அதுல வந்து நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். ஆனா அதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து நம்மளோட முதலமைச்சர் தலைமையில, ஐடி மினிஸ்டர் தலைமையில ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா இந்த ஐடிஎன்டி ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இனிஷியேட்டிவ் கூட லான்ச் பண்ணிருக்காங்க. நானும் வந்து அந்த ஃபியூச்சர் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவுன்சில்ல ஒரு மெம்பரா இருக்கேன், ஐடி துறையில, ஐடி மினிஸ்ட்ரியில.
நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் அதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடோடைய ஐடி கான்ட்ரிபியூஷனை எப்படி ஒரு $100 பில்லியன் அளவுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான். அந்த தமிழ்நாடுடைய மொத்த ஜிடிபி $1 trillion ஆயிடுச்சுன்னா இதுல வந்து ஒரு 10% எப்படி ஐடில இருந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான வரைவு திட்டங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதுல செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை நோக்கிய பயணம் ஆல்ரெடி தொடங்கி போயிட்டு இருக்கு. நன்றி சார். தமிழ்ச்செல்வன்ங்கிறவர் கேட்டிருக்காரு, தனியார் துறையில் இடஒதுக்கீடு சாத்தியமா? இதற்கு நிர்வாக ரீதியாக தயாராவது எப்படி? தனியார் துறையில் இடஒதுக்கீடு சாத்தியமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா சாத்தியம். ஆனா அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, we can recommend or rather என்ன சொல்றது, motivate people to do some sort of a self declaration and maybe you can incentivize them. சில கம்பெனிகளை வந்து ஆர்வத்துடன் அவங்களே வந்து ஒரு டிக்ளேர் பண்ணலாம். ஏதாவது எண்ட் ஆஃப் த இயர் ஃபைலிங் பண்றாங்க இல்லையா, கம்பெனி ஃபைலிங்ஸ் மாதிரி இந்த வருஷம் வந்து மொத்தம் இருக்க எம்ப்ளாயிஸ்ல இவ்வளவு பேர் வந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருந்து வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் எஸ்சிஸ்ல வந்திருக்காங்கன்னு அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணாங்கன்னா we can encourage them. அண்ட் அதுக்கு உண்டான மேபி அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டோ இல்ல ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். இதை வந்து இப்ப ரூலா கொண்டு வர்றதை விட இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து அது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி சார். திராவிட எழில் என்பவரது கேள்வி, முந்தைய அதிமுக அரசின் விஷன் 2023 என்ன ஆனது என்றே தெரியவில்லை. தற்போதைய அரசின் $1 trillion இலக்கு எட்டக்கூடியதா? அதில் எந்த இடத்தில் இப்போது இருக்கிறோம்? இப்போ $1 trillion இலக்கு கண்டிப்பா எட்டக்கூடியது. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா கிட்டத்தட்ட $300 billion இருக்கோம். $1 trillion வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 700 போக வேண்டியிருக்கு. ஸோ இதை நோக்கி நம்ம போகணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டீப்பான கோல். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, தமிழ்நாடோட எக்கானமி வந்து கிட்டத்தட்ட 11%, 10 to 11% அளவுக்கு வளருது. இந்த $1 trillion growth நம்ம அடையணும்னா we need to grow at 15% year on year compounded aggregated growth rate ன்னு சொல்லுவாங்க, CAGR. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற growth விட ஒரு 50% அதிகமா நம்ம வளரணும். ஸோ இட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்டீப்பான கோல் தான். அது அப்படி எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது. என்னன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, எண்ணுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல நினைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து 2030 பண்ண முடியாதுன்னா கூட ஒரு 2 years 2032 பண்ணிடலாம் அப்படின்றது இப்ப இருக்கிற பிளான் படி பாத்தீங்கன்னா it is definitely possible. If not by 2030, it is definitely possible to do by 2032 நினைக்கிறேன். சோ இதுக்கு உண்டான ஒரு 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 ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கனவு தமிழ்நாடு இயக்கம் சார்பா நாங்க ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல என்னன்னா, இந்த $300 billion கான்ட்ரிபியூஷன்ல எத்தனை பிராண்ட்ஸ் வந்து இதுல கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து 150 பிராண்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. பிராண்டுன்னு நான் எதை சொல்ல வரேன்னா, உதாரணத்துக்கு இப்ப கெவின் கேர்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு பிராண்ட். இப்ப ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு பிராண்ட். இப்ப கிஸ்ஃப்ளோ ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு பிராண்ட். அப்புறம் நேச்சுரல்ஸ் இருக்கு, சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்களா, இதெல்லாமே பிராண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு இந்த $300 billion ஜிடிபியில ஒரு 150 பிராண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய லெவல்ல இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 150 பிராண்ட்ஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இதை வந்து 500 பிராண்ட்ஸா நம்மளால மாத்த முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த $1 trillion எக்கானமி நம்மளால அடைஞ்சிரும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராபுலேஷன் காரிலேஷன் தான் வச்சுக்கோங்களேன். சோ அதனாலதான் நம்ம என்ன முன்மாதிரி எடுத்தோம்னா, தமிழ்நாடு வந்து ஒரு ஆண்டர்பிரினோரியல் எக்கானமியா நம்ம உருவாக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு படிச்ச இன்ஜினியர்கள் அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. இதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா, இந்த படித்த இன்ஜினியர்கள் நிறைய தொழில்களை உருவாக்குனாதான் அந்த ப்ராடக்ட்ஸோ சர்வீசஸோ உருவாகும். அதுல இருந்து வேலை வாய்ப்புகள் உருவாகும். அந்த வேலை வாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த $1 trillion எக்கானமியை நோக்கி நமக்கு கொண்டு போய் சேர்க்கும். சோ அதுதான் அதனுடைய ஃபார்முலா. அதனாலதான் இந்த டான்சம் போன்ற
நிறுவனங்களை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து உருவாக்கி அதுக்கு முன்னுரிமை கொடுத்து, அதே மாதிரி இந்த ஐடிஎன்டி ஹப் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இப்போ ஃபின்டெக் சிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இந்த 3 இனிஷியேட்டிவ்ஸும் இது இந்த $1 trillion எக்கானமியை நோக்கி போறது, அதே சமயத்துல ஸ்டார்ட் அப்ஸை ஊக்குவிக்கிறது, அதே சமயத்துல வந்து அந்த 150 பிராண்ட்ஸை எப்படி 500 பிராண்ட்ஸா மாத்துறது அப்படிங்கிற இந்த எல்லா கோணங்கள்லயும் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த $1 trillion எக்கானமியில நம்ம அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஷூரா இருக்கு. நன்றி சார். நாசர் கான் என்பவரது கேள்வி, திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டார்ட் அப்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டான்சிம், நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், டான்சிம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் சொல்லிட்டு ஒரு தனி கம்பெனியை உருவாக்கி அதுக்கு வந்து அதுக்கு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து அதுக்குண்டான இப்ப கூட டான்சீடுன்னு சொல்லிட்டு ஒரு டான்சீட் 4.0ன்னு சொல்லிட்டு ஒரு 20 கம்பெனிஸ்க்கும் 30 கம்பெனிஸ்க்கும் எக்ஸாக்டா ஞாபகம் சரி, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கவுண்ட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கிராண்ட்னா கிட்டத்தட்ட இனாம் இல்லைங்களா? ஸோ ஃபண்டிங் கூட கிடையாது, திருப்பி கொடுக்க வேண்டாத பணம். அந்த ஸ்டார்ட் அப் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அந்த ஜூரி செலக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து டைரக்டா கொடுத்துருவாங்க. அந்த ஜூரியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப நேர்மையான ஆட்கள். அதே சமயத்துல அவங்க இண்டஸ்ட்ரியில இருந்து ரெப்ரசன்ட் பண்றவங்க. கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் மிகவும் கம்மி. இண்டஸ்ட்ரி வந்து அதை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இதுல வந்து எந்த விதமான கரப்ஷனோ எந்த விதமான சிபாரிசோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அப்ளை பண்ணி உங்க ஐடியா கரெக்டா வந்துச்சுன்னா செலக்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங் எ பிக் ஒர்க் இன் திஸ் ஏரியா. நன்றி சார். ரவிக்குமார் என்பவரது கேள்வி, சூழலியல் காரணங்களுக்காக தொழில் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு பணிகளில் ஏற்படும் சவால்கள் குறித்து உங்களுடைய பார்வை. இந்த क्वेश्चनோட ரிப்பீட் பண்ணுங்க. சூழலியல் காரணங்களுக்காக தொழில் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகளில் ஏற்படும் சவால்கள் குறித்து உங்கள் பார்வை. ஆமா, climate change and environment. இல்ல, இது என்னன்னா முக்கியமான விஷயம். நம்ம இந்த $1 trillion எக்கானமி நோக்கி போகும் பொழுது நம்ம முக்கியமான விஷயம் என்ன யோசிச்சுக்கணும்னா, சுற்றுச்சூழலை பாதிக்காத வளர்ச்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணை வித்து இன்னும் நீங்க சுத்திரம் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்க சுற்றுப்புறத்துல சூழலாம் அழிச்சிட்டு அப்புறம் growth இருந்தாதான் என்ன, இல்லாட்டினாதான் என்ன, ஒன்னும் பிரயோஜனமே இல்லை இல்லையா? அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஸோ அதனால முக்கியமா வந்து growth not affecting the environment is very very important. அதனாலதான் நம்ம என்ன ப்ராஜெக்ட்ஸை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு வந்து இந்த என்வாயர்மெண்டல் விஷயங்கள்ல ரொம்ப இந்த பொலிட்டிக்கலி பிரிட்டி ஆக்டிவ் ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க இப்போ 8 வழிச்சாலையே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க அந்த சுற்றுப்புறத்தை அழிச்சு நீங்க அதை போடுறீங்கன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பயங்கரமா போராடுறாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப ஸ்டெர்லைட் ப்ராப்ளமோ இல்ல மற்ற விஷயங்களோ, இது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் உங்களுக்கு பாதிக்குமோ மக்களே வந்து மிகவும் விழிப்புணர்வோடு இருக்காங்க. அதுக்கெல்லாமே காரணம் திராவிட மாடல் தான் சொல்லுவேன். ஏன்னா திராவிட மாடல் வந்து மக்களுக்கு வந்து அந்த நாலேஜை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா மக்கள் வில் ஆக்சுவலி மேக் த ரைட் டிசிஷன்ஸ். அவங்கள வந்து எஜுகேட் பண்றது, பெரியார்ல இருந்து ஆரம்பிச்சு அவரோட கொள்கை என்னன்னா எல்லாம் படிங்க, எல்லாரும் யார் சொல்றதையும் கேட்காதீங்க, நீங்களே படிச்சு தெரியும், நானே சொன்னா கூட தப்பா சொன்னா கேட்காதீங்க, நீங்க உங்களுக்கு என்னன்னு உங்க புத்திக்கு என்ன படுதோ அதை கேளுங்க, இப்படிதான் சொல்லி நம்மள வளர்த்துருக்காங்க இந்த 60 வருஷமா. சோ அதனால மக்கள் வந்து அந்த அந்த நாலேஜ் அவங்களுக்கு ஆழமாவே இருக்கு. அது நம்ம வந்து சுற்றுப்புற சூழலை அழிச்சு நம்மளால வளர்ச்சி உருவாக்க கூட முடியாது, மக்கள் விடமாட்டாங்க. அதனால நம்ம அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி சார். செல்வம் என்பவரது கேள்வி, திராவிட மாடல் வட இந்திய மாடல் எப்படி ஒப்பிடலாம்? இல்ல, ரொம்ப சிம்பிள். வட இந்திய மாடல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணக்காரங்கெல்லாம் மேலும் பணக்காரங்களா ஆகுறது, ஏழைகள்லாம் மேலும் ஏழைகளா மாறுறது, கீழ் ஜாதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடையாது, மேல் ஜாதி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் வேலை வாய்ப்பு, எக்கனாமிக் growth எல்லாமே சேர்ந்தது. அதுதான் வட இந்திய மாடல். திராவிட மாடல்ங்கிறது வந்து இன்க்ளூசிவ் growth, எஸ்பெஷலி வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வந்து
அவங்களும் மேல கொண்டு வந்து அவங்களும் வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் சமூக அந்தஸ்தும் அடைவது அப்படிங்கறதா திராவிட மாடல். ஓகேங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அர்பனைசேஷன் பர்சன்டேஜ் வந்து 60% இருக்கு. தமிழ்நாட்டோட மிடில் கிளாஸ் பர்சன்டேஜ் வந்து 60% இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, மேல்தட்டு மக்களுடைய எண்ணிக்கையே 10% தான் இல்லைங்களா? அப்ப தமிழ்நாடுடைய மிடில் கிளாஸ் பர்சன்டேஜ் 60% இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மீதி 50% வந்து மத்த சமூகத்துல இருக்கவங்க மேல வந்துட்டாங்க அப்படிங்கறதான அர்த்தம். சோ அதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் திராவிடியன் மாடல் அண்ட் நார்த் இந்தியன் மாடல். சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த $1 trillion எக்கானமியை நம்ம ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து 2019லயோ 2020ல ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன் நினைக்கிறேன். அப்ப வந்து குஜராத்ல இருந்து ஒரு IAS ஆபீசர் வந்து வந்தாரு. அவர் தமிழர் தான், மதுரையில இருந்து எங்கேயோ. ஆனா வந்து ஒரு குஜராத் கேடர்ல குஜராத்லயே ரொம்ப நாளா இருக்காரு. ஒரு 15 வருஷமா 20 வருஷமா என்னமோ இருக்காரு. யாரோ சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த $1 trillion நோக்கி போறாங்க, அது போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாரு, ஃபிளைட் பிடிச்சி வந்து என்னை பார்க்க வந்தாரு. அப்புறம் எங்க வீட்டுக்கே வந்துட்டாரு ஆக்சுவலா. சரின்ட்டு உட்காந்துட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் 2 hour பேசணும். பேசிட்டு இருக்கும்போது சார் இந்த $1 trillion எக்கானமி, இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் எப்படியாவது நாங்க குஜராத்ல பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சரிங்க பண்ணுங்க, என்ன சொல்றேன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நானும் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் கிடையாது. எல்லாருமே நம்ம தமிழரோட இது என்னன்னா எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறதா, நம்ம நாலேஜ் கொடுப்போம், அது அவங்க வந்து வளர்றது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பேசும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் கேள்வி வந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், அந்த IAS ஆபீசர் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க குஜராத்ல வந்து இந்த ஷா அப்புறம் வந்து சிங் இந்த மாதிரி மேல் ஜாதி பெயர்கள் வந்து லாஸ்ட் நேம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்நேம், அந்த ஃபேமிலி நேம், இந்த மேல் ஜாதி பெயர்கள் இல்லாதவங்க போயிட்டு ஒரு நான் தொழில் தொடங்குறதுக்கு ரெண்டுக்கு ஒரு இடத்த வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இல்ல சுரேஷ் கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சார் இந்த $1 trillion எக்கானமி, மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் சோசியல் ரெவல்யூஷன் பண்ணுங்க. குஜராத்ல சோசியல் ரெவல்யூஷன் பண்ணாம நீங்க எக்கனாமிக் ரெவல்யூஷன் பண்றது குரோனி கேபிட்டலிஸ்ட்ல போய் முடியும். அப்படின்னா என்னன்னா மேலும் மேல்தட்டு மக்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆயிட்டு இருப்பாங்களே தவிர கீழ்த்தட்டு மக்கள் அவங்களுக்கு அடிமையாகவும் கொத்தடிமைகளாகவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்போ அதுவோ ஸ்டார்ட் அப்ஸோ கிடையாது. ஃபர்ஸ்ட் போய் சோசியல் ரெவல்யூஷன் பண்ணுங்க, எல்லாரும் எல்லாரும் பண்ண முடியுன்ற நிலைமையை கொண்டு போங்க, அப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போயிட்டாரு. ஸோ பாயிண்ட் என்னன்னா அதுதான் வந்து இந்த நார்த் இந்தியன் மாடலுக்கும் திராவிடியன் மாடலுக்கும் உள்ள ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சோசியல் ரெவல்யூஷனை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். சோசியல் ரெவல்யூஷன் பண்ணாம எந்த விதமான எக்கனாமிக் ரெவல்யூஷனுக்கும் மீனிங்கே கிடையாது ஆக்சுவலா. நன்றி சார். ரிப்பீட் என்பவரது கேள்வி, IT துறையில் பணியாற்றும் திராவிட சிந்தனை மற்றும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களுக்கு பணியில் நிர்வாக ரீதியாக நெருக்கடிகள் தரப்படுகிறது, இதற்கு என்ன வழி? அது ரொம்ப கம்மி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து இட்ஸ் திராவிடியன் லேண்ட். ஓகேங்களா? இங்க ரொம்பலாம் நம்மள வந்து அப்படிலாம் நெருக்கி எல்லாம் பண்ணிட முடியாதுன்னு தோணுது. எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒன்னும் நடக்கலாம். கிட்டத்தட்ட நான்லாம் கூட ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோர்ல இருப்பாங்க, ஒரு CEO லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பப்ளிக்கா திராவிடியன் மாடலை என்டார்ஸ் பண்ணாம ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லாரும் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு குவாய்ட்டா இருப்பாங்க. நான்லாம் வந்து வெளியில வந்து பப்ளிக்கா போட ஆரம்பிச்சோன்னே இப்ப எல்லாருமே பப்ளிக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ட்விட்டர் ஃபேஸ்புக்ல தவிர லிங்க்டின் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். அங்கேயே வந்து திராவிடியன் மாடல் நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா 2000 லைக் வருது. திராவிடியன் மாடல் பத்தி ஏதாவது பேசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 லைக் போடுறாங்க. அதுக்கு ஆக்சுவலா அது வந்து லிங்க்டின்ல நடக்குது அப்படிங்கும் பொழுது அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் வந்து நடந்துருச்சு. சோ அது பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஏதோ ஒரு கார்னர் கேஸ்ல நடக்கலாம். அப்படிலாம் நம்மள வந்து நெருக்கிட முடியாது. நீங்க தைரியமா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு மேபி நீங்க DM பண்ணுங்க, அது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். I think there is a big people support behind you. You don't have to worry. நன்றி சார்.
ஜான் என்பவரோட கேள்வி, திராவிட சிந்தனையுள்ள ஐடி தொழில் முனைவோர் பலரும் இணைந்து திராவிட டெக்கோ சிஸ்டம் அமைத்தால் என்ன? ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே திராவிடியன் ஐடியாலஜில தான் இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரைட் விங் வந்து நம்மளால சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் தாண்டி அவங்களால ஓட்டே வாங்க முடியறது இல்ல. சோ அதுக்கு தனியா போயிட்டு நம்ம என்ன மைனாரிட்டி குரூப்பா நம்ம வந்து தனியா அசோசியேஷன் ஆரம்பிச்சு நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நாம தான் மெஜாரிட்டி இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சோ அதனால நம்ம ஒன்னும் ஸ்பெசிபிக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி நாம தான் மெஜாரிட்டி. நம்ம இருக்கிற 90% ஆஃப் த பீப்புள் இன் தமிழ்நாடு ஆர் திராவிடியன் ஐடியாலஜிக்கல் பீப்புள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் விங் விஷயங்கள், நம்ம சாமி கும்பிடுறத வந்து தமிழ்நாட்டு திராவிடியன் ஐடியாலஜியோட மிக்ஸ் பண்ணிருக்க கூடாது. நம்ம சாமியும் கும்பிடுவோம், பெரியாரையும் செலிப்ரேட் பண்ணுவோம். அது ரெண்டும் வேற வேற ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதை புரியாம தான் ரைட் விங் வந்து கடவுளை வச்சு நம்மள வந்து பிரிக்க ட்ரை பண்றாங்க. பட் அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. So I think people of Tamil Nadu have absolute clarity in what they want to do and they know who to elect. அது வந்து அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நன்றி சார். அரவிந்த் என்பவரோட கேள்வி, ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அரசியல் சிந்தனையே இல்லை என்ற ஒரு பொதுவான எண்ணம் உள்ளது, அது உண்மையா? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சிந்தனை இருக்கு, ஆனா பப்ளிக்கா பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. அதே சமயத்துல ஐடி துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ஓட்டிங்ல கூட பார்ட்டிசிபேட் பண்றது கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எதனாலன்னா முக்காவாசி பேர் வந்து ஊர்ல இருந்து சென்னையில வந்து வேலை பண்றாங்க. அவங்க சென்னையிலயும் ஓட்டு போட முடியறது இல்ல, சில சமயத்துல ஊர்லயும் ஓட்டு போட முடியறது இல்ல. அது ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல போய் மாட்டிக்கிறாங்க. சோ ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அரசியல் பார்வை இருக்கு, ஆனா பப்ளிக்கா அதை பேச மாட்டேங்கிறாங்க. அது பப்ளிக்கா பேசுறதுக்கு உண்டான ஒரு தளத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய பேர் வந்து இத ஓப்பனா பப்ளிக்கா பேச ஆரம்பிச்சோம்னா then they will also embrace that. அதுக்கு இன்னொரு சில காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல முழுக்க தடை பண்ணிட்டோம். இப்ப நீங்க கேரளா மாதிரியான ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இருந்து வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கல் நமக்கு எப்படி ஒரு மாதிரி ஒரு லாஸ்ட் 25-30 இயர்ஸ்ல என்ன பண்றோம்னா, ஸ்கூல் பசங்க எல்லாம் பாலிடிக்ஸ்ல நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் பாலிடிக்ஸ் தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அது வந்து ஒரு அவ்வளவு சரியான ஒரு விஷயம் கிடையாது. சோ நம்ம திருப்பி அதை எப்படியாவது ஒரு இடத்துல ரீஆக்டிவேட் பண்ணோம். அதே சமயத்துல அது பிரச்சனைகள் வராத மாதிரி ரீஆக்டிவேட் பண்ணோம். அது எப்படி பண்றதுன்னு யோசிக்கணும். அப்படி பண்ண பின்னாடி வர ஜெனரேஷன் வந்து பொலிட்டிக்கலா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. நன்றி சார். பிரதாப் என்பவரோட கேள்வி, தமிழ்நாட்டில் திமுக ஏற்படுத்திய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி எத்தகைய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது? இல்ல, இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா அது முழுக்க கலைஞர் அவர்கள் வந்து டைடல் பார்க், இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, நான் கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது டைடல் பார்க்ல எனக்கு ஆபீஸ் வாங்கினேன். ஆக்சுவலா அங்க போய் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா அதுக்கு உண்டான உலகத்துல வந்து, அதாவது சாரி உலகத்துல என்ற தவறா சொல்லிட்டேன், இந்தியாவுல ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி மினிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு பாலிசி அப்படின்னு உருவாக்குன முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதாவது யூனியன் கவர்மெண்ட்ல அதை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஐடிக்குன்னு பாலிசி உருவாக்கி அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்கி அதை முன்னெடுப்பு செஞ்சது கலைஞர் அவர்களுடைய டிஎம்கே கவர்மெண்டோடைய மிகப்பெரிய சாதனை. அது நம்ம எடுக்கலன்னா நம்ம கண்டிப்பா பின்தங்கி போயிருப்போம். ஆனா என்னன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள் டிஎம்கே ஆட்சியா இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு உண்டான முன்னுரிமையை நம்ம கொடுக்க தவறிட்டோம். அது டீஃபோக்கஸ் ஆயிடுச்சு, அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம விட்டுட்டோம். அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருந்தோம்னா நாம வந்து நம்மளுடைய பொசிஷனை கர்நாடகாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது நம்ம வந்து பின்னாடி வரக்கூடிய ஆட்சிகள் வந்து அது சரியா பண்ண தவறிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம செகண்ட் பொசிஷன் போய் அப்புறம் தேர்ட் பொசிஷன் போய் இப்ப 4th பொசிஷனுக்கு வந்துட்டோம். சோ இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அட்லீஸ்ட் எப்படி செகண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு போறதுங்கிறது பார்க்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்த 5 இயர்ஸ்ல அட்லீஸ்ட் எப்படி திருப்பியும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிடிக்கிறதுன்னு பார்க்கணும். சோ ஆனா இந்த தகவல் தொழில்நுட்பம் புரட்சி தமிழ்நாட்டுல உருவாகிறதுக்கு, இவ்வளவு பேருக்கு ஐடில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அடித்தளம்
வந்து கலைஞர் அவர்களால் நிறுவப்பட்டது. அது உண்டான பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி நானே தான் இன்னைக்கு உங்களிடம் வந்து பேசிட்டு இருக்கேன்னா அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். நன்றி சார். ஜான்சி என்பவரோட கேள்வி, திராவிடத்தால் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி எந்தெந்த நாடுகளுக்கு எப்படியெல்லாம் இணையானது? நான் அந்த என்னுடைய தொடக்க உரையிலே சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவுடைய ஹையர் எஜுகேஷன் ஜிஆர் 43% 41%. தமிழ்நாடு ஆல்ரெடி 52%. ஸோ நம்ம வந்து அமெரிக்காவே பீட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு இல்லையா? அதே மாதிரி சிட்டிசன் டு டாக்டர் பெனிட்ரேஷன் ரேஷியோ அமெரிக்கால 250 சிட்டிசன்ஸ்க்கு ஒரு டாக்டர்லாம் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் இருக்கு. ஸோ இப்படி நீங்க அதே மாதிரி நீங்க பல கோணங்கள்ல நிறைய ஆங்கிள் வந்து தமிழ்நாடு வந்து உலகத்தரத்துக்கு அதனுடைய பெனிட்ரேஷனை வந்து அதனுடைய சாதனையை வந்து நிறுவி இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஆக்சுவலா. அடுத்து ரூட் தலை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. திராவிடம் ஆரியம் ஐடி கைஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. திராவிடம்னா இன்க்ளூசிவிட்டி, ஆரியம்னா எக்ஸ்க்ளூசிவிட்டி, அவ்வளவுதான். ரொம்ப ஒரே வார்த்தையில சொல்லணும்னா திராவிடம்ங்கிறது இன்க்ளூசிவ், ஆரியம்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்னா ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப். நீங்களாம் உள்ள வரக்கூடாது, நீங்களாம் வெளில நிக்கணும், இது வந்து இவங்களுக்கு உண்டானது, மத்தவங்க எல்லாம் அதுல அலோடு கிடையாது அப்படிங்கிறது தான் ஆரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திராவிடம் அப்படின்னாலே இன்க்ளூசிவிட்டி, அனைவருக்குமான ஒரு கொள்கை, அனைவருக்குமான ஒரு வளர்ச்சி, அனைவருக்குமான ஒரு நீதி, அனைவருக்குமான ஒரு சமூகம் அப்படிங்கிறது தான் திராவிடம். நன்றி சார். கோகுல் என்பவருடைய கேள்வி, திராவிடத்தின் வளர்ச்சி ஏன் மற்றவர்களுக்கு உறுத்துகிறது? மற்றவர்கள் நம்ம யார சொல்றோம் அப்படின்னு தெரியல. நாம அதை விட்டுறலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன். நான் எப்படி யோசிப்பேன்னா, நாம வந்து டிராவிடியன் growth ஸ்டோரிய நாம வந்து ஈவன் அமெரிக்காவை கூட கம்பேர் பண்ணாம நார்டிக்ஸ் ரீஜன், யூரோப்ல இருக்கக்கூடிய நார்டிக்ஸ் ரீஜனுடைய வளர்ச்சியோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அதுல எல்லாத்தோடையும் இல்ல, சில விஷயங்கள் அங்கேயும் பர்ஃபெக்டா இல்ல. we have to adopt the best models actually. in fact டிராவிடியன் மாடல், அந்த எக்கனாமிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா வெரி யுனிக் மாடல். இப்பதான் வந்து சென்ட்ரிசம் பத்தி எல்லாம் சில கட்சிகள் பேச ஆரம்பிச்சாங்க போன எலெக்ஷன்ல தான். பட் நீங்க வந்து பணத்தோட்டம் எடுத்தீங்கன்னா, அண்ணாவோட பணத்தோட்டம், அதாவது MA, அண்ணா வந்து MAன்னு சொன்னாங்க. MA படிச்ச அண்ணா பணத்தோட்டம் எழுதும் போதே அப்ப அதுல சென்ட்ரிசம் பத்தி எழுதியிருப்பாரு. சென்ட்ரிசம்ன்றது எக்ஸ்பிளிஸா சொல்ல மாட்டாரு, பட் ஆனா சென்ட்ரிசம் தான் அதனுடைய ஆழ்ந்த ஒரு என்ன கோர் ஐடியா. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கேபிட்டலிசம் தேவையோ அங்கங்கெல்லாம் கேபிட்டலிசம் பயன்படுத்துறது, எங்கெங்கெல்லாம் சோசியலிசம் தேவையோ அங்கங்கெல்லாம் சோசியலிசம் பயன்படுத்துறது. இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நேரு காலத்துல மோஸ்ட்லி சோசியலிஸ்டிக் தாட் ப்ராசஸா இருக்கு. இப்ப மோடி காலத்துல வந்து கேபிட்டலிசம் சொல்றாங்க, சில பேர் குரோனி கேபிட்டலிசம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் ஆனா கம்ப்ளீட்டா கேபிட்டலிசம் நோக்கி போயிட்டு இருக்கு. பட் நம்ம எப்பயுமே அந்த மாதிரி ஒரு ஒன் சைடட் வியூ எடுத்ததே கிடையாது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டிராவிடியன் மாடல் வந்து ஒரு பேலன்ஸ்டு வியூ எடுக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம கேபிட்டலிசம் பயன்படுத்தினா நமக்கு ஃபேவரபிளா இருக்குமோ அதை யூஸ் பண்றது, எங்கெங்கெல்லாம் சோசியலிசம் பயன்படுத்தினா அது ஃபேவரபிளா இருக்குமோ அதை யூஸ் பண்றது. இப்படி நம்ம வளர்ந்ததுனாலதான் வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் 1 ஸ்டேட்டா, ஒரு நார்த் ஸ்டாரா, ஒரு விடிவெள்ளியா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமையுது அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி சார். திலீபன் என்பவரோட கேள்வி, கனவு தமிழ்நாட்டின் நோக்கம் என்ன? கனவு தமிழ்நாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் பாலிசி திங்க் டேங்க். பாலிசி திங்க் டேங்க்னா, நான் அது ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வெளியில இண்டிபெண்டா தமிழ்நாட்டோடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ரிசர்ச் ஓரியன்டா, டேட்டா பேஸ்டா, ஒரு அட்வைசரி ரோல் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. பெங்களூருக்கு ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் கர்நாடகாவுக்கு இல்ல, பெங்களூர் சிட்டிக்கு மாத்திரம் வந்து ஒண்ணு பண்ணிருந்தாங்க ஆக்சுவலா. சோ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கம்ஸ் அப் வித் பாலிசி ரிலேட்டட் ஐடியாஸ், ஐடியாலஜிஸ் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு
sort of independent of political parties, but it is very much aligned to the well-being of the Tamil Nadu people. ஸோ அதனுடைய ஒரு ஒரு ரெண்டு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து இந்த $1 trillion எக்கானமி. அதை நம்ம 2019 நம்ம முன்மொழிஞ்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அது கவர்மெண்ட் மிஷனாவே மாறிடுச்சு. 2030 அனுக்குன்னு முதலமைச்சர் அவர்களே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றினா நான் அதை எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அதாவது இப்ப நம்ம எப்படி நம்ம இளைஞர்களை உருவாக்கிட்டோம், நிறைய பேர் படிக்க வச்சுட்டோம், அதனால அவங்க எல்லாரும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வேலை தேடும் சமூகமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வேலைகளை உருவாக்கும், ஸ்டார்ட் அப்ஸ்களை உருவாக்கும், ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கும், தொழில்களை உருவாக்கும், இனோவேஷனை உருவாக்கும் மாநிலமா மாத்துறதா நம்மளோட குறிப்பியா இருக்கணும். அப்படி பண்ணாதான் இந்த $1 trillion எக்கானமியும் பாசிபிள். இந்த ரெண்டு மிகப்பெரிய கோலை நோக்கி தான் இந்த ட்ரீம் தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்துல அதனாலதான் இப்ப டான்சிம் அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸை கொண்டு வர்றது, ஐடி ஃபியூச்சர் கவுன்சில்ல ஒர்க் பண்ணி அது உண்டான ப்ரோக்ராம் கொண்டு வர்றது, இது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் தட் கோல் டு இன்ஃபுளுன்ஸ் த பாலிசி மேக்கிங் so that தமிழ்நாடு கேன் ரீச் தட் $1 trillion எக்கானமி. அதுதான் கனவு தமிழ்நாடோட குறிக்கோள். நன்றி சார். இறுதியா 3 கேள்வி இருக்கு. அது நம்ம செக்ரட்டரி டிஆர்பி ராஜா சார் கிட்ட இருந்து வந்திருக்கு. சாஸ் பூமி எனப்படும் ஆசியாவின் பெரிய சாஸ் கலந்தாய்வு மாநாட்டின் நிறுவனர்களில் ஒருவர் நீங்கள். அதில் இளைஞர்களுக்கான கீ ஏரியா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நன்றி ராஜா. நீங்க சாஸ் பூமி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெங்களூர் வந்து அந்த ஐடி லைம் லைட்டை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது எப்படி தமிழ்நாட்டுக்கு அதனுடைய ஒரு திசையை திருப்ப முடியும், ஒரு வெளிச்சத்தை தமிழ்நாட்டு மேல போட முடியும்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நானு, ஃப்ரெஷ் ஒர்க்ஸோட கிரீஷ், அப்புறம் சார்ஜ் பியோட கிரிஷ், நாங்க 3 பேரும் சேர்ந்து சாஸோட தலைநகரம் வந்து சென்னையா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிதான் முதல்ல 2016 நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். ஆக்சுவலா சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அது தொடர்ந்து அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணி சாஸ் பூமின்ற அந்த ஆர்கனைசேஷனுடைய தலைமையிடத்தை சென்னையில கொண்டு வந்து ஃபைனலா இந்த சென்னை இஸ் சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த பொசிஷனையும் உருவாக்கி இன்னைக்கு வந்து அது கிளியரா எஸ்டாப்ளிஷும் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சாஸ் இந்தியால சாஸ்ன்னு சொன்னா ஐடி துறையில சென்னை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சென்னை மட்டும் கிட்டத்தட்ட $3 billion ரெவென்யூ இன் சாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30,000 40,000 பேர் சாஸ்ல மட்டுமே வேலை பண்றாங்க தமிழ்நாட்டுல. 30,000 40,000 பேர் சாஸ்ல மட்டுமே வேலை பண்றாங்க. இவ்வளவு ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இன் அ பர்டிகுலர் மைக்ரோ செக்மெண்ட், ஐடி துறையில ஒரு மைக்ரோ செக்மெண்ட் தான் சாஸ். இவ்வளவு பெரிய கான்சென்ட்ரேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் சென்னை. ஓகேங்களா? அது உருவாக்குனதுல வந்து எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்றதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ராஜா கிட்ட கேள்விக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்ல வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, சாஸ் மோஸ்ட்லி B2B பிசினஸஸ். இப்போ சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி நகரங்கள்ல நிறைய கம்பெனிஸ்ல TCS, காக்னிசன்ட், HCL, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல வேலை பண்றவங்க எல்லாருமே அமெரிக்கால இருக்கக்கூடிய B2B நிறுவனங்களுக்கு தான் வேலை பண்றாங்க. அவங்களுக்கு நிறைய B2B டொமைன் நாலேஜ் இருக்கு. அவங்கள எல்லாரும் நம்மளால மோட்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்க நிறைய டொமைன் ஸ்பெசிபிக், வெர்டிகலைஸ் டொமைன் ஸ்பெசிபிக் சாஸ் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்க முடியும். ஏன்னா அடுத்த ரெவல்யூஷன் இன் சாஸ் வந்து வெர்டிகல் சாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வெர்டிகல் சாஸ்க்கு உண்டான டொமைன் நாலேஜ் நம்ம பசங்கள்கிட்ட இங்க சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் மற்ற மதுரை போன்ற இடங்கள்ல, மதுரை, திருச்சி அந்த மாதிரி பெருநகரங்கள், சென்னையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட பெருநகரங்கள்ல இருக்கு. அதை வந்து திசை திருப்பணும். அவங்கள வந்து அந்த ட்ராக்லயே போக விடாம அவங்கள வந்து கொஞ்சம் பேரையாவது நம்ம வந்து சாஸ்க்கு திசை திருப்பணும்னா மிகப்பெரிய இம்பாக்ட் நம்மளால உருவாக்க முடியும். நன்றி சார். புதியதாக தொழில் தொடங்குவோருக்கு நீங்கள் தொடங்கி இருக்கும் ஐடியா பட்டறை வழியாக எப்படி உதவுறீங்க? இந்த ஐடியா பட்டறை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்றது 5 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலிடேட்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அந்த வேலிடேட் ப்ரோக்ராம்ல ஒரு ஐடியா எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல டயலமால, அவங்க அந்த ஐடியா கொண்டு வந்து சொன்னாங்கன்னா அந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணி
எஸ் இது நல்ல ஐடியா, நீங்க பண்ணலாம், இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, இவ்வளவு கோடி ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும், இதுக்கு இவ்வளவு ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வேலிடேட். அது வந்து ஐடியா பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அட்டன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் இது எல்லாமே சின்ன சின்ன குழுக்களா பண்ணுவோம், ஏன்னா நிறைய பெரிய ஈவெண்ட் மாதிரி பண்ணா அது எஃபெக்டிவா பண்ண முடியாது. இந்த வேலிடேட் ப்ரோக்ராம்ல வெறும் 30 பேர் மாத்திரம் தான் அலௌட் ஆக்சுவலா. ஆனா அது என்னன்னா இந்த திராவிடியன் மாடல் எப்படி இன்க்ளூசிவ் மாடல் சொல்றோமோ, இது நாங்க இன்க்ளூசிவா ஒவ்வொரு மாவட்டத்துலயும் போய் பண்றோம். உதாரணத்துக்கு சேலத்துல பண்றோம், ஈரோட்ல பண்றோம், திருநெல்வேலியில பண்றோம், அப்புறம் வந்து வேலூர்ல பண்ணோம், பாண்டிச்சேரியில பண்ணோம், இந்த மாதிரி திருச்சியில பண்ணோம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போய் பண்றோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வேலிடேட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து கிக் ஸ்டார்ட். இது வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து மேல் தூக்கி விடுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் கிக் ஸ்டார்ட். அது வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 6 மாசம் ஆயிருக்கணும், அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனி, அது 2வது ப்ரோக்ராம். அப்புறம் 3வது ப்ரோக்ராம் வந்து ஸ்கேல் அப் அப்படின்னு ப்ரோக்ராம். அது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா அவங்களால க்ரோத் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியல, அதுக்குண்டான ப்ரோக்ராம் தான் இந்த ஸ்கேல் அப். ஸோ இந்த வேலிடேட்ல 30 பேர் தான் அலௌடு, கிக் ஸ்டார்ட்ல வந்து வெறும் 15 பேர் தான் அலௌடு, அப்புறம் வந்து ஸ்கேல் அப்ல அந்த ப்ரோக்ராம்ல வெறும் 7 பேர் தான் அலௌடு. 7னா 7 ஸ்டார்ட் அப்ஸ் மாத்திரம் தான் அலௌடு. அப்பதான் வந்து இது ஒன் டே ப்ரோக்ராம், ஒரு டீப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கறதா அந்த ப்ரோக்ராமோட குறிக்கோள். இந்த 3 ப்ரோக்ராமுக்கு அப்புறம் we also do 1-to-1 mentoring. அதுல வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு மாத்திரம் தான் அந்த 1 hour ஒரு மாதிரி ஒரு 5 செஷன்ஸ், 5 1 hour செஷன்ஸ் மாதிரி கொடுப்போம். அது 1-to-1 ப்ரோக்ராம், 1-on-1 mentoringனு பேரு. அப்புறம் ஃபைனலா 5th வந்து இதெல்லாம் தாண்டி வராங்கன்னா அவங்கள சில பேரை வந்து ஆக்சலரேட்டர்னு ஒரு இன்குபேஷன் அண்ட் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம்ல எடுத்துக்கும், 5th ஸ்டேஜ். அதுல வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் வாங்கி கொடுக்கறது. ஆனா இது டைரக்டா இந்த ஃபண்டிங்க்கு போக முடியாது, இதுல இந்த ப்ராசஸ் வழியா வந்துதான் நீங்க கடைசியா போக முடியும். நீங்க இந்த என்னது who wants to be a millionaire சொல்ற மாதிரி 15வது கேள்விக்கு டைரக்டா போயிட முடியாது. So you have to come through the program step by step and then eventually we'll be able to help you get the funding. இதான் நாங்க அந்த ஐடியா பட்டறையில பண்றோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 500 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டச் பண்ணியாச்சு அந்த ப்ரோக்ராம் மூலியமா. கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 6 மாசம் கூட ஆகல, 6 மாசத்துல வந்து 500 ஸ்டார்ட் அப்ஸ் டச் பண்ணிட்டோம். இது வந்து என்னன்னா இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் டுவர்ட்ஸ் தட் $1 trillion எக்கானமி, கிரியேட்டிங் தட் 500 பிரான்ச் இன்ஸ்டெட் ஆஃப் 150 பிரான்ச், இது எல்லாத்துக்கும் அலைன்டு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஐடியா பண்றேன். நன்றி சார். நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவுவதாக இருக்கிறது? ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது வந்து முதலமைச்சர் பதவி எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ளார கொண்டு வந்த பல திட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய திட்டம் வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம். ஆக்சுவலா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வழி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, ஜென்ரலாவே ஒரு கிரிட்டிசிசம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கு, ஆனா அதுக்கு உண்டான அந்த டேலண்டோடைய அந்த ஷார்ப்னஸ், அந்த குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இருக்கு. இதோட பெனிஃபிட் வந்து இன்னொரு 4-5 வருஷத்துல தான் தெரியும், எடுத்த உடனே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷனல் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அதோட சக்சஸ் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு அட்டகாசமா தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நிறைய கேள்விகள் ரொம்ப எளிமையாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்ததுக்கு நன்றி. நன்றி உரை வழங்குவதற்கு அணியின் செயலாளர் அவர்களை அழைக்கின்றேன். Fantastic, as expected. Very exhaustive, very explosive session, Suresh. Thanks a lot for your time. முதல்ல நீங்க இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து கலந்ததுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை நீங்க தொட்டிருக்கீங்க. குறிப்பா கேக்குதா? தெளிவா கேக்குது, நல்லா கேக்குது. யா, ஓகே. நிறைய விஷயங்கள் சொல்லணும், நீங்க பட்டியலிட்டீங்க ஒருத்தையும். குமுதினி ஆல்சோ said எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பொறுமையா ரொம்ப தெளிவா எல்லா லேமன்ஸ் லாங்குவேஜ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஒரு செஷனே ஒரு ப்ராப்பர் செஷன் எடுத்திருக்கீங்க. இதுல நீங்க ஸ்டார்டிங்லேயே நீங்க எனக்கு ரொம்ப பிடித்த அந்த வேல்யூஷன் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது முதல்ல நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுல ரொம்ப அழகா அந்த வார்த்தையை நீங்க உபயோகிச்சுங்க. அக்ரிகல்ச்சரை நம்ம எமோஷனலா ஹைஜாக் ஆயிடக்கூடாது அப்படின்றது. இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி சப்ஜெக்ட். அதை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி விவசாயிகளை எல்லா லெவல்லையும் அவங்கள வந்து அந்த டயலாக்ல இன்வால்வ் பண்ணிட்டு அக்ரி ப்ரொடியூஸ்க்கு வேல்யூ அடிஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்
அப்படின்னு சொல்லணும்னு நானும் ரொம்ப நாளா அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா எங்க தொகுதியில கூட ஒரு நியூட்ரிஷன் பார்க் நியூட்ரி ஒரு வேல்யூ அடிஷன் பார்க் ரெடி பண்றதுக்காக பேசிட்டு இருக்கோம். அந்த அக்ரி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே தெரிச்சு ஓடாம அக்ரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுக்கு, அதுவும் இல்லாம குறிப்பா எங்க பகுதி வந்து ஒரு அக்ரிகல்ச்சரி செழிப்பான ஒரு பகுதி, டெல்டா பகுதி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பகுதி. அங்க வந்து அக்ரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்க உங்களோட புஷ் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு புஷ். அதே மாதிரி ஜிஏஆர்ல எப்படி வந்து இந்தியாவே தமிழ்நாட்டுல 50% தான் இருக்குன்றதையும், அதுல 50% ஆஃப் இட் இஸ் ஈக்குவலி ஷேர் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது எவ்வளவு குரூஷியலான டேட்டா அப்படின்றது பலருக்கும் புரியும்படி ரொம்ப சொல்றீங்க. இதற்கு காரணம் பெரியார் தான் என்பதையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இது தொடர்றதில்ல, இந்த கிரியேஷன் ஆஃப் த மிடில் கிளாஸ் which is so crucial for overall growth. அதற்கான அந்த இம்பெட்டஸ் நம்ம கொடுத்தது திராவிடியன் மாடல் என்பது நீங்க எடுத்துரைத்தது ரொம்ப அழகா இருந்துச்சு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸை நம்ம தொடர்றதே இல்லை, பல பேர் இதை கையில் எடுக்க மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப நாளா அது ஏன் நம்ம இன்னும் அதுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஃபர்வெண்டா யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க சைட்ல இருந்து அந்த புஷ் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ஹையஸ்டா இருக்கும், ஜெயில் ஆக்குபேஷன்ல லோவஸ்டா இருக்கும். இது அப்படியே டைரக்டா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு கார்லேட் ஆகுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அதையும் நீங்க அழகா டச் பண்ணீங்க. அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கே நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இட். நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க பேசும்போது நம்ம பிள்ளைங்களுக்கும் இது போய் ரீச் ஆகும், அவங்களும் இது கேள்வி கேட்கணும். அரசாங்கத்தை கேள்வி கேட்க தான் இந்த மாதிரி நிறைய பதில் அரசாங்கமும் இன்னும் குறிப்பா இயங்கும் நம்புறவன் நான். கலைஞர் டிவியோட பெனிட்ரேஷனை பத்தி இவ்வளோ இமோஷனலா நீங்களும் அதை அட்டாச் ஆவீங்க. அந்த ஒளிமொழியம்ல இருந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த ஒளிமொழியம்க்கே எவ்வளவு அழிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது உண்மையாவே அந்த இமோஷனல் லிங்கும் அந்த டிவினால எப்படி உலகமே ஓபன் அப் ஆச்சு ஒரு சொசைட்டிக்கு, என்டையர் தமிழ் சொசைட்டிக்கு. அந்த தலைவர் கொடுத்த அந்த கலைஞர் டிவி சின்ன பெட்டி, அந்த பெட்டிய அது யார் வாங்கணும், எப்படி வாங்கணும், அதுக்கு ஒரு குழுவை போட்டு அமைத்து அதை வந்து ரொம்ப சிறப்பா இன்று வரைக்கும் அந்த கலைஞர் டிவி ஓடிட்டு இருக்கு. ஆனா பல இடத்துல இந்த சில பேர் கொடுத்த அந்த மிக்சர் கிரைண்டர் எல்லாம் அப்பயே காலம் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த கலைஞர் டிவி ஓடிட்டு இருக்கு. பல இடத்துல, பல குக்கிராமங்கள்ல, பல வீடுகள்ல இன்னமும் செயல்பட்டு இருக்கு. அப்படி பார்த்து வாங்கின டிவி அது எதற்காக பார்த்தாங்கன்னா, அதன் வழியாக சமூகம் முன்னேற வேண்டும், அடுப்பாங்கரையில இருந்து பெண்கள் வெளியில வர வேண்டும், உலக அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அது கொண்டு வந்தது என்ற ஒரு சோசியல் இம்பாக்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம இப்ப அந்த $1 trillion எக்கானமிக்கு கொண்டு போறது ஸ்டீப் கோல். எஸ், ஒரு 50% சிஏஜிஆர்ன்றது எவ்வளவு பெரிய மேட்டர் அப்படின்றத நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம தெளிவா ஒத்துக்கிறோம். எஸ், இட்ஸ் a steep goal and yes, that's what we want for a திராவிடியன் மாடல் ஆட்சிக்கு. அதுதான் சரி. நாங்க சாதாரண கோல்ஸ் செட் பண்ணிட்டு போறது எங்க ஆட்சிக்கு அழகு இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டீப் கோல், எஸ், we accept. பட் அட் த சேம் டைம் இப்ப நம்ம கொண்டு வர மாதிரி ஏவிஜிசி பாலிசி பத்தி பேசுறோம், ஜிசிசி பத்தி பேசுறோம், இண்டஸ்ட்ரி 4.0 பத்தி பேசுறோம், இவில பெரிய புஷ் கொடுத்துட்டு இருக்கோம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, சின்ன டெக்ஸ்டைல்ஸ்ல டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸுக்கு ஒரு புஷ் கொடுக்குறோம், ஃபின்டெக் பாலிசிக்கு ஒரு புஷ் கொடுக்குறோம், ஆட்டோ பாலிசிக்கு ஒரு புஷ் கொடுக்குறோம். இப்படி அதே மாதிரி டூரிசம் செக்டர்லயே ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்து ஸ்பெஷல் பாலிசிஸ் கொண்டு வரோம். இப்படி பல இடத்துல பாலிசி கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி சாஸ்ல 3 பில்லியன் இருக்கும், ஏற்கனவே 30,000-40,000 ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயும் வெர்டிகல் சாஸ் பத்தி நம்ம இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இது நீங்க இதெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்றது ஒரு ஐ டோன்ட் திங்க் எனி அதர் கவர்மெண்ட் இன் இந்தியா வில் ஈவன் டாக் இன் தீஸ் லைன்ஸ். அதுதான ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஸ்பெஷாலிட்டி, we are open to such new innovative trends and we are trying to go ahead of everybody else. நீங்க மீண்டும் சொல்ற மாதிரி அந்த நார்டிக் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். அந்த லெவல்ல தான் நம்ம காம்படிஷனை பாக்குறோம் அப்படின்றதுலயும் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், அந்த சர்வீசஸ் எல்லாமே இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணினா இந்த ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a huge task. 1 trillion is definitely achievable. If it is achievable by any government in India, it is achievable by Tamil Nadu என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. டான்சிம்ல நீங்க மறந்துட்டீங்க, அது வந்து 31 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் வந்து 31 நபர்களுக்கு இப்போ 31 கம்பெனிஸ்க்கு, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இப்ப நம்ம கொடுத்தோம். நீங்க நம்பர் சரியா தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தாண்டி என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும்
அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து when we bring in overall growth, when you're trying to bring in economic growth, we're also looking at sustainability, we're also looking at One Earth, we're looking at climate change. The CM completely understands climate change and the importance of keeping that at the back of the mind while implementing new projects. என்றதெல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுல One Earthம் மேங்க்ரோவ் மிஷனும் வெட்லேண்ட் மிஷனும் எல்லாம் எத்தனை கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். So while we talk about explosive growth in the industrial sector, we are also extremely careful about Mother Earth and saving her pristinity. ஸோ அதையும் நீங்க ரொம்ப அழகா டச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் எல்லாம் என்பது இந்த 60% அர்பனைசேஷன், 60% மிடில் கிளாஸோட அந்த growthம் இருக்கிறது தான் திராவிடியன் மாடல் என்பது நீங்க கொடுத்த அந்த எம்பசிஸ்க்கும் I'm very happy that you touched even அண்ணாவோட அந்த பணத்தோட்டத்துல இருந்த சென்ட்ரிசம் பத்தியும் நீங்க ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இதெல்லாம் பசங்க வந்து இப்போ பார்த்து படிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றது, அதுவும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் அண்ணாவின் முக்கியத்துவம் மிக முக்கியத்துவமான வாய்ந்த ஒரு தலைவர். அவரை இன்னும் சிறப்பாக கொண்டு போய் பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் எனக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எக்கனாமிக் நம்ம அதே மாதிரி சோசியல் ரெவல்யூஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் எக்கனாமிக் ரெவல்யூஷன் கொண்டு வந்து சொல்லி வரும் அப்படின்ற உங்க ஸ்டாண்ட் வந்து அப்சல்யூட்லி பேங் ஆன். அண்ட் தட்ஸ் வை as you said, நம்ம தமிழ்நாடு இவ்வளவு ஒரு growth வந்திருக்குன்னா அதுக்கு அந்த சோசியல் ரெவல்யூஷன், அந்த பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கொண்டு வந்த அந்த சோசியல் ரெவல்யூஷன் வந்து நமக்கு கிடைத்ததுனால அதை அமைத்து கொடுத்த வளர்ச்சி தான் இப்ப இன்றைய இருக்கிற அந்த ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சி என்பது உங்களுக்கு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை பெரியாரை பத்தி பேசும்போது சாமியும் கும்பிடுவோம், பெரியாரையும் தரமா கொண்டாடுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாருங்க. அதுல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரியாரிஸ்டும் வெளில வந்தாரு. So happy to get all that from you. We are extremely proud to have such a on the right side of Dravidian model, Suresh. So நீங்களே ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு நண்பர், ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஐடியா பற்ற மூலமாகவும் உங்களோட சார்பு மூலமாகவும் நீங்க செஞ்சுட்டு இருக்கும் அந்த சிறப்பான பணிகளுக்கு எல்லாம் எங்களது வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்களும், as you rightly said, finally Dravidian growth story is only comparable to Nordic areas. நீங்க கரெக்டா சொன்னீங்க. பேலன்ஸ் growth ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொன்னீங்க. அதுல இதெல்லாம் இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும்னா ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் I think it's time that we open up those gates and we start talking about politics. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், சிவிக்ஸ் கத்துக் கொடுங்க, இன்னும் புஷ் கொடுங்க, ஸ்கூல்ல சிவிக்ஸ்க்கு இன்னும் புஷ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதே பிளாட்ஃபார்ம்ல சொல்லிட்டு இருக்கீங்க. I think it's time for us to talk about politics, not just Dravidian politics, talk about all politics. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில் அவன் முடிவு பண்ணிட்டோம். தெரிஞ்சுக்காம சும்மா வீட்டுல உட்கார்றதுதான் தப்பா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஐடி பசங்க, ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் இங்கேயும் வீட்லயும் இங்கேயும் ஓட்டு வச்சுக்கிட்டு அங்கேயும் ஓட்டு வச்சுட்டு எங்கேயுமே ஓட்டு போடாம உட்காந்துட்டு இருக்காங்க. அதையும் சரி பண்ணணும். எல்லாரையும் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வரணும். இதற்கு உங்களை போன்ற ஒரு சிறப்பான மனிதர்கள் எல்லாம் நீங்கள் உதவிகரம் நீட்ட வேண்டும். அடுத்து நீங்க ஐடியா பட்டெல்லாம் போகும்பொழுது பாலிடிக்ஸ்க்கும் வாங்க அப்படின்றும் நீங்க சொல்லிட்டு இருக்கணும். நான் போற இடத்துல எல்லாம் பிள்ளைங்களை கொடுங்க, ஏதோ ஒரு கட்சியில சேருங்க. கட்சியில சேர்க்கல அட்லீஸ்ட் அரசியலை கத்துக்காங்க, என்ன பண்றாங்க உங்க ஆளுங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. அரசியல்வாதிகளை கேள்வி கேளுங்கள் என்று சொல்லி வருகிறேன். அதையே நீங்களும் சொல்ல வேண்டும். சிறப்பான இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வருகை தந்து மிக சிறப்பான இன்சைட்ஸ் எல்லாம் வழங்கியதற்கு மீண்டும் ஒருவர் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். Thanks a lot, Suresh. Thanks a lot for a fantastic session. Thank you, Raja. Thanks a lot. Thanks for all the organizers. Special thanks to Raja. Thank you. Bye. Thank you. Cheers. Thanks. Thanks. Yes. So நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த ஒரு awesome session. I really loved being part of this. As usual with Suresh on board, everything is fun and just bubbly and so informative. Any discussion with Suresh is amazing. அது வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்ததுக்கு உண்மையாவே நாங்கள் பெருமைப்படுகிறோம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த திராவிட மாதத்தை கொண்டாடி ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்பேஸை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இது போன்ற ஸ்பேஸ் எங்கேயாவது நடத்துறாங்களான்னு கொஞ்சம் தயவு செஞ்சு மற்ற தம்பிகள்லாம் யோசித்து பார்க்கணும்.
கண்டதெல்லாம் பேசிட்டு வெட்டியா என்னென்னமோ ஸ்பேஸ் எல்லாம் நடத்திட்டு இல்லாம கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா இந்த மாதிரி ஏதாவது 4 பேருக்கு 4 விஷயம் தெரிஞ்சு 4 விஷயம் நல்ல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணா பாசிட்டிவான டிஸ்கஷன்ஸை எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும். நாங்க மட்டும் நடத்துறது பத்தாது, இன்னும் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நீங்க எல்லாம் பேசணும், ஆனா நல்லதே பேசணும், நல்ல விஷயத்தை பேசணும், ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை சார்ந்த விஷயங்களை நீங்கள் அனைவரும் பேச வேண்டும் என்று நான் உங்களிடம் மீண்டும் ஒரு முறை கோரிக்கை வைக்கிறேன். நாளை மேலும் ஒரு சிறப்பான ஒரு நண்பர் இணைவிருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அற்புதமான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வராங்க, லைன் அப் பண்ணியிருக்கோம். இறுதி நாள் அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடன் இணைவிருக்கிறார் என்ற அந்த சந்தோஷமான செய்தியையும் நான் இங்கே உங்களிடம் பதிவு செய்கிறேன். மிக முக்கியமான வேலையில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இதற்கு உங்களது நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த இணைப்பில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நாளை இரவு மீண்டும் 8 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் நைட் பாய்ஸ். தேங்க்ஸ் டீம், குட் ஜாப். தேங்க்யூ, பாய்.